கவர்மெண்ட் வாங்காதன்னு சொல்லியும் நான் கேட்காம சுமார் 3,50,000 ரூபாய்க்கு நேத்து நான் கோல்டு வாங்கினேன். இதுக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சுமார் 12 வருஷம் நம்ம பின்னால போகணும். 2014ல எனக்கு ஒரு 17, 18 வயசு இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் எங்க அப்பா எப்படியோ ரெடி பண்ணி கட்டிட்டாரு. ஆனா செகண்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பாட்ட சுத்தமா காசு இல்ல. அன்னைக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. எங்க வீடு அன்னைக்கு பயங்கரமான ஒரு பாவர்ட்டியில இருந்துச்சு. அப்ப எங்க அப்பாட்ட தயங்கிட்டே கேட்டேன், எப்படிப்பா சமாளிக்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாரு, கண்ணு என்கிட்ட 6 பவுன் கோல்டு இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு இருந்த வறுமையில அந்த கோல்டு அவர் அடமானம்லாம் வைக்கவே இல்ல. அந்த கோல்ட வித்தாரு. வித்து தான் என்ன படிக்கவே வச்சாரு. அந்த வயசுல இது எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. இப்படி இருந்த எங்க அப்பா தான் பாவர்ட்டியில இருந்த எங்க குடும்பத்தை இப்போ கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. அவர் இல்லாத இந்த டைம்ல இந்த கோடிக்கணக்கான சொத்தை நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் எனக்கு பெட்டராகவே தெரியும். இந்த நாலேஜை வச்சு தான் சொல்றேன், கோல்டு ஒரு கால்குலேஷனே கிடையாது. கோல்டு ஒரு கனெக்ஷன். நேற்று நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கும்போது என் பையனை பார்த்து ஒரே ஒரு தாட் தான் எனக்கு வந்துச்சு. நாம இல்லாத நேரத்துல கண்டிப்பா இந்த கோல்டு இவனை காப்பாத்தும் அப்படின்னு. இவ்வளவும் பண்ண என் பையனோட பேரு வியான் சின்னப்பன். எங்க அப்பா பேரு சின்னப்பன். இப்ப எங்க அப்பா இல்ல, பட் அவரோட பேர் அவங்ககிட்ட இருக்கு. இதுக்கு நீங்க ஈக்விட்டியில போட்டுருக்கலாம் ப்ரோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுருக்கலாம் ப்ரோ, என்னதான் சொன்னாலும் நான் திரும்பவும் ஒரு வார்த்தையை அடிச்சு நான் சொல்றேன், கோல்டு உங்களை பணக்காரனா மாத்துமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் கோல்டு வச்சிருந்தா நீங்க ஏழையாக மாட்டீங்க. எங்க அப்பா பண்ண மாதிரியே உங்க அப்பாவும் உங்க வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மெமரிஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அந்த விஷயத்த நான் என் பையனுக்கு பண்ண போறேன்.